நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், இரண்டாம் வீட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாருங்கள் கரும்பு சக்கைங்க எவ்வளோக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நிறைஞ்சிச்சு, அப்படியே பாருங்கள் ஒரு மூட்டையிலே இருக்குங்க. இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸே நிறையிற அளவுக்கு இருக்குது. இது இந்த சண்டே நான் வெளியே போகும்போது எடுத்து கொண்டு வச்சுட்டேன். இப்போ ஏன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டுச்சிருக்கோன்னா, இப்போ இதில் போட்டோன்னா கொஞ்சம் காஞ்சிரும், வெயில் வர்றதுனால. காஞ்சிருச்சுன்னா திரும்ப தூக்கி உள்ளே வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி மண்ணோடு சேர்த்து விட்டோன்னா பயங்கரமான உரங்க இது. இதில் நமக்கு நிறையா நுண்ணுயிர்களும் பெருகும், மண்புழுக்கும் இது உரமாக இருக்கும், ரொம்ப நல்ல சத்தாக இருக்கும். அதனால தான் இதை நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிறோம். கொக்கோ பீட் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். இது நம்ம ஃப்ரீயாக தாங்க எடுத்துகிட்டு வரோம். என்ன, நம்ம இது எடுத்துகிட்டு வரும்போது நம்ம அந்த கரும்புச்சாறு அரைக்கிற இடத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் கூச்சப்படாமல் எடுத்துகிட்டு வந்தோன்னா நமக்கு இது ரொம்ப அருமையான உரம். சாதாரண தோட்ட மண்ணோடு இது சேர்ந்து போட்டாலே உங்களுக்கு நல்ல அருமையாக இருக்கும். தோட்ட மண் ஒரு பங்கு, நம்ம கரும்பு சக்கை ஒரு பங்கு, மாட்டு தொழு உரம் ஒரு பங்கு நீங்கள் போட்டு பண்ணிங்கனாலேங்க எல்லாத்தோட சத்தும் அதில் கிடச்சிரும். அவ்வளோ அருமையாக இருக்கும். அதாவது செலவில்லாத மாடி தோட்டம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணால் செலவே இல்லாமல் பண்ணலாம். அதுக்கு தான் இதை நம்ம எடுத்துக்கொண்டு வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.